அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு மானிடனாய் பிறந்தது. கிறிஸ்மஸ் எதற்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கடவுள் மனுஷனா எதற்கு பிறக்கணும், அதுதான் கிறிஸ்மஸ். கடவுள் மனித உரு எடுத்து வந்தது தான் கிறிஸ்மஸ். த இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அதுதான் கிறிஸ்மஸ். கடவுள் மனித உரு எடுத்து வருகிறார், அதுதான் கிறிஸ்மஸ். ஏன் கடவுள் மனித உரு எடுத்து வரணும்? கடவுள் அங்கிருந்தே சரி பண்ணியிருக்கலாமே. ஏன் கடவுள் கீழே மனுஷனா வந்து சாதாரண மனுஷனை போல செரு போட்டு நடந்துக்கிட்டு அன்னை மரியாள் வயிற்றில் பிறந்து சாப்பிட்டுக்கிட்டு மனுஷன் செய்கிறதெல்லாம் அத்தனைலாம் செஞ்சுக்கிட்டு அப்படி கஷ்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்று இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்? ஏன் இந்த இயேசு கிறிஸ்து மனுஷனை பிறக்கணும்? அதுதானே கிறிஸ்மஸ். ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிவியை பாருங்கள், நியூஸ் பேப்பரை பாருங்கள், கொலை கொள்ளை கற்பழிப்பு, சிறு பிள்ளைகள் பலாத்காரம், பேங்க்கில் திருடுறான், மனைவியை கொலை செய்கிறான், புருஷனை கொலை செய்கிறாங்க, பேர பிள்ளைங்க பாட்டியை கொலை செய்கிறாங்க, அண்ணன் தம்பியை கொலை செய்கிறான், அன்னிக்காக அண்ணனை கொலை செய்கிறான், தம்பி மனைவியை வச்சுக்கிறதுக்காக தம்பியை கொலை செய்கிறான், அல்லது எல்லாரையும் கொலை செய்கிறான். வெறுப்பு, வைராக்கியம், சண்டை சச்சரவுகள், மாமியார் மருமகளுக்குள்ள நல்ல உறவு இல்லை, தனி கொடுத்தனும், கல்யாணம் பண்ணால் உடனே தனி கொடுத்தனும். இப்படி இந்த மனிதன் கண்ணா பின்னான்னு வாழ்றான். காட்டு மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை தான் நாம் பார்க்கிறோம். கடவுள் மனுஷனை படைச்சாரு, ஆனால் மனுஷன் பல விஷயங்களை படைக்கிறான் பாருங்க. அவன் சீக்கிரம் இங்கேருந்து டெல்லி போனா ஃப்ளைட்டில் போனால் 1 hourல போயிடலாம், ஆனால் நடந்து போனால் எத்தனை நாள் ஆகும்? மனிதன் உருவாக்கின அந்த ஏரோப்ளேனோ ஃப்ளைட்டோ பர்ஃபெக்டாக இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு போய் சேருது. ஆனால் கடவுள் படைத்த மனுஷன்ட்ட தான் பிரச்சனை. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்திசம் இருக்கலாம், அல்லது எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. அத்தனை மதங்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கருத்து என்னன்னா, மனுஷன்ட்ட பிரச்சனை இருக்கு, மனுஷன்ட்ட பாவம் இருக்கு, மனுஷன் தவறு செய்கிறான், ஒரு பெண்ணை பார்த்து தவறு செய்கிறான், தன் மனைவி அல்லாத இன்னொருத்தரை நேசிக்கிறான், அப்போ திருடுறான், சுயநலத்தோட வாழ்றான், கோவப்படுறான், எரிச்சல் அடைகிறான், அப்படிங்கிற இந்த மேட்ரை அத்தனை மதங்களும் ஒத்துக்கொள்கின்றன. இதில் வேறுபடுறதே இல்லை. அப்போ ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ப்ராப்ளம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை தீர்த்து கொள்வதற்கு சொல்யூஷனை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ மனுஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறான், முடிவு ஒரு முயற்சி பண்றான். மனுஷன் என்ன பண்றான்னா, சீக்கிரம் போறதுக்கு ராக்கெட் கண்டுபிடிக்கிறான், பாதுகாப்புக்கு அருவாளை கண்டுபிடிச்சான், துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறான். ஆனா துப்பாக்கியால் இன்னொரு மனுஷனை சுடுறான். மாத்திரை, உடல்நலத்திற்கு மாத்திரை கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடிக்கிறது நல்லதா இருக்கு. அந்த மாத்திரையை பாருங்க, 5 வாரம் 7 வாரம் 10 வாரம் இருக்கிற அந்த குழந்தைய ஒரு ஊசி போட்டு அந்த குழந்தைய மாத்திரை சாப்பிட்டு குழந்தைய கொல்றான். அப்போ மனிதன் உற்பத்தி செய்கிற பொருட்கள்ல கூட பிரச்சனை இல்லை, மனுஷன்ட்ட மட்டும்தான் பிரச்சனை. மனுஷனால தன் கோவத்தை அடக்க பார்க்கறான், அடக்க முடியல. மீறி 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 கோவ வார்த்தைகளை சொல்றான். நான் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அவனால முடியல. அன்பான சகோதர சகோதரிகளே, நாய்கள் கூட மிருகங்கள் கூட ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்கின்றன. ஆனா மனுஷனால் தான் தன்னை கட்டுப்படுத்த முடியாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுள் மனிதனை அப்படி படைச்சார், பாவம் செய்யறதுக்கு படைக்கல. மனுஷன் ஏன் இப்படி இருக்கானா, கடவுளை விட்டு வெகு தூரம் போகிறதா தான் பிரச்சனை. இன்னைக்கு கடவுளை மறந்து போறான், கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஃபெயிலியர் ஆகிறான். கடவுள் எப்படி படைச்சார்னா, மனுஷனை தான் இல்லாம மனுஷன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. Man cannot live in this world without the help of God. கடவுளுடைய உதவி இல்லாம, கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாம, கடவுளோட உறவு இல்லாம மனுஷனா இருக்க முடியாது. மனுஷன் வாழ்வான், ஆனா மிருகமா இருப்பான். அன்பை கொடுக்க முடியாது, நேர்மையை வாழ முடியாது, உண்மையை பேச முடியாது, அன்பு செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. ஒரு சைனீஸ் தத்துவ ஞானி, சைனீஸ் பிலாசபர் இப்படி சொல்லுவாங்க, லவோசி அப்படின்னு நினைக்கிறவங்க, நவோசி அவங்க பேர். ஒரு குடும்பம் அப்படின்னா, மேரேஜ் இஸ் 3 part லவ் அண்ட் 7 part forgiveness of sin அப்படிம்பாங்க. ஒரு திருமணம் அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படின்னா அதில் 10 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. 100% 3 7. அப்போ 3 மடங்கு ஒவ்வொருத்தரையும் அன்பு செய்யணும். 3 மடங்கு அன்பு செஞ்சா போதும், 3 பகுதி அன்பு செஞ்சா போதும். 7 பகுதி பிறரை மன்னிக்கணும்,
அப்படின்னு ரொம்ப அருமையா அழகா குடும்பத்தை குறித்து சொல்லுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 3 படங்கும் அன்பு இல்லை, 7 பகுதி ஃபர்கிவ்னஸ் இல்லை. மேரேஜ் இஸ் 3 part லவ் அண்ட் 7 part ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் என்று அழகா சொல்லுவாங்க. அப்ப குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்கிறதா? 3 பங்கு 10 பங்குனா 30% நம்ம அன்பு செய்யறோமா? 70% மன்னிக்கிறோமா? ரெண்டுமே அன்பு தான். இப்ப குடும்பத்தில் அன்பு எங்க இருக்குது பாருங்க. அன்பு போல ஆக்ட் பண்ணுது, அன்பு போல நடிக்குது. அன்புன்னு சொல்றோம், எரிச்சல் அடைகிறோம். அன்புன்னு சொல்றோம், எதிர்க்கிறோம். அன்புன்னு சொல்றோம், மன்னிக்க மாட்டேங்கிறோம். அப்போ எந்த குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி, நல்ல பிள்ளைங்க, இன்னைக்கு பாருங்க, ஒரு பையன் இருக்கிறானா, ஏதோ ஒன்று படிக்கிறான், ஏதோ ஒரு நாள் காஃபி வாங்கி கொடுத்து, ஏதோ ஒரு நாள் நல்லா பேசிட்டா உடனே அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு, அவள் ஜாதி சமயம் எதுவுமே பார்க்கறதில்ல, அந்த பையன் அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். அல்லது ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறது, அரசியல்வாதியோ மல்ல மாதிரியோ குடிகாரனோ, இவனோ ஒருத்தன் அன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக வந்துட்டான், அன்னைக்கு அவ்வளோதான், மனசு கவர்ந்துருச்சுன்னா அந்த பொண்ணோ அந்த பையனோட ஓடிடணும். அப்போ குடும்பம் என்ன? எங்கள் அப்பா அம்மா யாரு, எங்கள் அப்பா அம்மா அவமானம் படுவாங்களே, யோசிக்கிறது இல்லை. அப்போ இந்த குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது? கடவுள் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் அற்றவர்கள் ஏத்திஸ்ட் என்று சொல்லுகிறோம். கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு தமிழில் ஆத்திகர்கள், நாத்திகர்கள். நாத்திகர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் தன்னை கடவுளா வச்சுக்கிறாங்க. நான் பார்த்துக்குவேன், நான் உழைச்சுக்குவேன், சிஸ்டர் சொன்னாங்கல்ல, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் ஏத்திஸ்ட், நாத்திகர்கள், கடவுள் இல்லை என்று கொள்கை உள்ளவர்கள். தங்களை கடவுளா உயர்த்திக்கிறாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதில்ல. ஆனால் ஏன் நாத்திகர்கள் உண்டானாங்க? அது பயங்கரமான ஒரு கருத்து. கடவுள் இருக்கான்னு கோயிலுக்கு வரவங்க ஒழுங்கா வாழ்றது இல்லை. கடவுள் இருக்காங்கன்னு சொல்லி கோயிலுக்கு வரவன் நேர்மையா வாழ்றது இல்லை. நல்லா கும்பிடு போடுவோம், முட்டி போடுவோம், பட்டை அடிப்போம், ஜெபமாலை போட்டுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் நம்மள்ட்ட அன்பு இல்லை, நேர்மை இல்லை. கடவுள் இருக்கிறன்னு சொல்றவன்ட்டே வாழ்க்கை இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றது மேலுன்னு சொல்லி போனாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இப்பேற்பட்ட மனுஷனை கடவுள் படைத்தது அன்பு செய்யணும். அவன் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி மனுஷனை படைத்தார். தொடக்க நூல் புஸ்தகம் 1 அதிகாரம் 26வது வசனத்தில், ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது இந்த உலகத்தை ஆண்டுகள், பூமி ஆண்டுகள், கடலை ஆண்டுகள், வானத்து பறவைகள், நிலா, சூரியன் எல்லாம் நீ ஆண்டுக்கோ, நிலத்தில் ஊர்வன விலங்குகள் எல்லாத்தையும் நீ ஆண்டுக்கோ, மீன்கள், கடல் இருக்கிற மீனை ஆண்டுக்கோ, மனுஷன் ஆளாத, மனுஷனை அடக்கி ஆளக்கூடாது, மனுஷனை ஒருத்தர் அன்பு செய்யணும்னு சொல்லி அவர் சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த மனுஷன் பேயின் வார்த்தையை கேட்டுட்டு பாவம் செஞ்சா, தடுமாறி போனா, கடவுள் அன்பை விட்டு தூர போனா. இப்பேற்பட்ட மனுஷனை மீட்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த மனுஷனை மாத்தணுமே, மனுஷனா படைச்ச பர்பஸ் எல்லாம் போச்சே. அவன் எதிரிகளை நேசிக்கணும், எல்லாருக்கும் தாராளமா வாழி வழங்கணுமே. ஏன் புள்ள என் சாயலில் படைச்ச அந்த சாயலை இழந்து போனானே, இருளில் வாழ்றானே, குடிவெறியில மாட்டி இருக்கிறானே, விபச்சாரத்தில் மாட்டி சிக்கி சாவுறானே, அநீதியில வாழ்றானே, சிறைப்பட்டு இருக்கிறானே, நேர்மை இல்லையே, பார்வையில கவிச்ச இருக்க, இச்சை இருக்கிறதே, அவனை மாற்றணுமேன்னு சொல்லிதான் இந்த கடவுள் மனித உரு எடுத்து வந்தார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமானாய் நல்லவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களை மன்னிச்சு கடவுளோட ஒப்புரவு செய்யணும், தன்னுடைய பிதாவோட ஒப்புரவு செய்யணுங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. பாவம் செஞ்சு கடவுள்கிட்ட தூரமா போனான். அவனை மாத்தணுமே, திரும்பி அவனை மனுஷனா மாத்தணுமே, கடவுளுடைய சாயலா மாத்தணுமே என்று சொல்லிதான் கடவுள் இந்த மனுஷன் இந்த உலகத்துக்கு மனித உறவு எடுத்து வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், தலையில முள்முடி சூட்டப்பட்டார், செத்தாரு. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் கொடுத்தாதான் பிதாவோட பேச முடியும். உறவு கெட்டு போச்ச, அந்த உறவை சரி பண்ணணுமே, அதுக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரு, பிதாவோட ஒப்புரவாக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்,
ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord. கிறிஸ்மஸ் என்பது கடவுளுடைய அன்பை பரிபூரணமாய் வெளிப்படுத்தினது. யோவான் 3:16 சொல்லுகிறது, தன் ஒரே மகன் மீது, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கிற எவரும் கெட்டு போகாதபடி நேர்மையா, நீதியில, அன்பில, இரக்கத்தில கெட்டு போகாதபடி, வாழ்க்கை அழிஞ்சு போகாதபடி, மனுஷனா எப்படி படைச்சனோ அப்படியே வாழும்படி, அந்த அந்த ஆட்டிடியூட்ஸ், அந்த நேச்சர், ஒரு மனுஷன் அப்படின்னா கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த பண்புகள் கெட்டு போகாதபடி, நீ ஒண்ணு நரகத்துக்கு போகாதபடி இல்ல, அந்த மனுஷ பண்பு கெட்டு போகாதபடி, அந்த நேர்மை அழிந்து போகாதபடி, உண்மை அழிந்து போகாதபடி தன் மகனையே சிலுவை சாவுக்கு கையளித்து இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது சும்மா ஜாலியா குடியில போட்டு இந்த ஸ்டாரை போடணும், வைக்கல போடணும், இவங்களை போடணும், டான்ஸ் ஆடணும், சாக்லேட் கொடுக்கணும், அப்படி இல்லை. என் வாழ்க்கைக்கு மீட்பை கொண்டு வந்த நாள், என் வாழ்க்கை அழிஞ்சு போன கெட்டு போன என் வாழ்க்கையை சரிப்படுத்தின நாள். ஊருக்கா இருக்கு அப்படின்னா அது கெட்டு போகக்கூடாதுங்களா, உப்பு போடுறோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறோம். என் வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கை சரிப்படுத்தி கெட்டு போகாமல் இனி சாகிற வர நான் கடவுளை பிரதிபலித்து தான் சாகணும், பரலோகம் போகணும். அப்படி ஒரு நல்வாழ்க்கைக்கு கொண்டு போகிற ஒரு நாள். என் பாவத்திற்கு பரிகாரம் செய்யவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். அன்பானவர்களே, ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? உன்னை தேடி உன்னை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவ நீ அன்பு செய்யல, கடவுளை அந்த கடவுளை நீ பனிஷ் பண்ணலாம், நீ துன்பப்படுத்தலாம், நீ துயரப்படுத்தலாம். எப்படின்னா நீ பாவம் செய்யறதுனால அல்ல, அவர் உன்னை அன்பு செய்யலன்னு நீ நம்பினா அதை விட கடவுளுக்கு கொடுக்கிற தண்டனை, மிகப்பெரிய தண்டனை வேற ஒண்ணும் இல்லை அப்படின்பாரு. விவிலியம் அதைத்தான் சொல்லுகிறது. The greatest unkindness, punishment you can lay upon your God is to believe that God does not love me. என் துன்பத்தில் எனக்கு கடவுள் என்னை மதிக்கல, என் துன்பத்தில் என் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது என் கடவுள் என்னை அன்பு செய்யல, பண கஷ்டம் இருந்துச்சு என்னை கடவுள் என்னை நேசிக்கல, நோய் வந்துச்சு என்னை கைவிட்டாரியா, கடவுள் கைவிட்டாருன்னு நம்பணுன்னு வச்சுக்க, அதை விட கடவுளுக்கு மிகப்பெரிய தண்டனை உன்னால கொடுக்க முடியாது. விபச்சாரம் செய்யறது பெரிய பாவம் அல்ல, திருடுறது பாவம் இல்லைங்க, கொலை செய்யறது கூட மிகப்பெரிய பாவம் இல்லைங்க. என்ன கடவுள் அன்பு செய்யலன்னு நீ நினைச்சுன்னு வச்சுக்க, இதை விட தண்டனை கடவுளுக்கு வேற தண்டனை கொடுக்க முடியாதுங்க. எந்த ஒரு கடவுள், எந்த ஒரு மனுஷன் தான் பிள்ளைக்காக பாவியும் துரோகியுமா இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்காக சாக முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை, நீங்க வயசாயிட்டீங்க, ஒரு 58 வயசு 60 வயசு ஆச்சு, உங்க பையனுடைய குழந்தை பேரப்புள்ள. அப்போ மடியில தவழும் பொழுது அது யூரின் பாஸ் பண்ணுது, மோஷன் போகுது. ரொம்ப சந்தோஷமா அது துடைப்போம், அது மூஞ்சில குத்தும், தாத்தா மூஞ்சில குத்தும், அப்பா அம்மா மூஞ்சில கில்லும், ரொம்ப சந்தோஷமா நம்ம எடுத்துப்போம். அந்த குழந்தை குப்பரைக்க படிச்சுட்டு காலை கொண்டு தாத்தா மூஞ்சில கொண்டு வச்சா அந்த தாத்தா காலை அந்த பிள்ளை குழந்தை மூஞ்சில அந்த காலில் முத்தம் கொடுப்பாரு. அதே குழந்தை தான் 20 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலு தான் கொஞ்சம் நீட்டாயிடுச்சு, கை கால்லாம் நீட்டாயிடுச்சு. அதே குழந்தை மூஞ்சை கொண்டு வந்து காலை கொண்டு வந்து உங்க மூஞ்சில காமிச்சா உங்களால் அன்பு செய்ய முடியுமா? பல்லுகள்லாம் உடைச்சிரும்னு சொல்லி அடிப்போம். இதான் மனுஷனுடைய அன்பு. அன்னைக்கு அதே புள்ளதான், உன் புள்ளதான், உன் பெற புள்ளதான், இன்னோசென்ட்டா அல்லது இக்னோரண்டா இருக்கும் பொழுது, அறியாமல் இருக்கும் பொழுது, அல்லது குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைய நம்ம மன்னிக்கிறோம். அதே குழந்தை பெருசா வந்து தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு தப்பு செய்யும் போது அவனால தண்டிக்காம இருக்கவே முடியாது பாருங்க. ஆனா கடவுள் அப்படி அல்ல. என்னை மீட்க, என்னை ஒரு மனுஷனா மாத்த, என் பாவங்களை மன்னிக்க, என் அக்கிரமங்களை மன்னிக்க நான் பெருசா வளர்ந்து எரும மாடு மாதிரி வளர்ந்தாலும் என்ன அவர் மன்னிக்கிறாரு. அதான் சிலுவையில் அவர் சொன்னார், கடவுளே
பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்க அப்படி தெரிஞ்சு ஆணி வச்சு அடிச்சு நொறுக்கும் பொழுதே கடவுள் அப்படி மன்னிக்கிறாரு. ஒரு ஜட்ஜ் இருந்தார். ஜட்ஜி வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு ஆள் கற்பழிச்சு கொலை செஞ்சிட்டான். கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு, பொண்ணு இறந்தாச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, கொலைன்னு நிரூபிச்சாச்சு. இப்போ கேஸ் ஆயிடுச்சு. கேஸ் அங்கங்கே சுற்றி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த அப்பாக்கிட்டே வருது கேஸ். அப்போ அவரால் எதுவும் செய்ய முடியல. ஜட்ஜ் தன்னுடைய மகளை கொன்னவன். அப்போ ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு, ஆயுள் காலம் 12 வருஷம் 15 வருஷமோ ஆயுள் காலம், இம்ப்ரிசன்மெண்ட், சிறை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுறாரு. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எழுதின அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர் இறங்கி போய் அந்த திருடனை, அந்த கொலைகாரனை முத்தம் கொடுத்து அன்பு செய்து கவர்மெண்ட் பர்மிஷனோட தான் வீட்டில் 12 ஆண்டுகள் சோறு போட்டு அவனுக்கு நன்மைகளை சொல்லி அவனை தேற்றி அற்புதமான ஒரு மனுஷனா மாற்றிருக்கிறாரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். தான் பிள்ளைய கொலை செஞ்ச ஒரு மனுஷனை வீட்டுக்குள்ள வைத்து திருத்தி 12 வருஷம் இல்லை 6 வருஷத்துல அவன் அற்புதமான ஒரு மனுஷனா மாறி இருக்கிறான் என்பது வரலாற்று ஏடுகள் சொல்லுகிறது. இதைத்தான் கடவுள் செய்கிறார். மனுஷ மிருகமா மாறின கடவுளை கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாத்த பார்த்தார். மாத்தல, இறங்கி வந்தாரு. சிலுவையில எனக்காக உனக்காக மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கிறிஸ்மஸ் 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். என்னுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்திட்டார். என்னுடைய பாவங்களை கழுவிட்டார். நான் என்னை பிதாவோடு ஒப்புரவு ஆக்கிட்டாரு. நான் கடவுளோட பேச முடியும். அப்பா தந்தையே என்று பிதாவோட பேச முடியும், பேச வைக்கிறார். நான் அழிஞ்சு போகாதபடி என்னை மீட்டு கொண்டார். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ஆனா இன்னும் கன்வெர்ட் ஆகல. people are saved but they are not converted. ரொம்ப பயங்கரமான ஒரு மெசேஜ். கோயில் இருக்கவங்க பூரா அவன் கன்வெர்ட் ஆனவங்க கோயிலுக்கு வர்றது இல்லை. கடவுளை நம்புறவங்க ஜெபிக்கிறவங்க அத்தனை பேரும் கன்வெர்ட் ஆகல, புது படைப்பாக மாறல. அவன் ஒரு புது மனுஷனா இயேசு கிறிஸ்துவா மாறவே இல்லை. ஆனா நான் ஜெபிக்கிறோம், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஃபாஸ்டிங் போறேன், எல்லாம் செய்யறேன், ஜெபிக்க முடியுது. நான் மீட்டுக்கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திட்டாரு, நான் நரகத்துக்கு போக மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னிடம் கடவுளுடைய பண்பு இல்லையே. We have been declared positionally righteous, but functionally we are totally infected by sin. நான் என்னுடைய பொசிஷன் என்னன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் பாவங்களை சுமந்துட்டாரு, எனக்காக ரத்தம் சிந்தினார். அதான் கிறிஸ்மஸ். என்னை மீட்டுக்கிட்டாரு, என்னை ரட்சிச்சுட்டாரு, நான் பரலோகத்துக்கு போற டிக்கெட் தான். என் பேரு நீதிமான், ரைச்சியஸ் மேன். பொசிஷனலி, லீகலி, ஸ்பிரிச்சுவலி ஐ எம் a righteous man. ஆவிக்குரிய நிலையில நான் ஒரு நீதிமான், என் பேரு நீதிமான். ஆனா என் வாழ்க்கையில செய்யறதெல்லாம் அநீதியை நான் செய்யறேன், திருடுறேன், பொய் சொல்றேன், ஏமாத்துறேன், நடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கிறிஸ்மஸ் எதற்காக அப்படி என்று சொன்னா, நான் முற்றிலும் அவரை போல மாறணும், இல்லைன்னா நான் நரக நெருப்புக்கு ஆளாகணும். கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பிறந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சிருக்கிறார். அப்படின்னா கடவுளை விட பாவம் பெருசு என்பதற்காக அல்ல. கடவுளை விட எதுவும் பெருசா இருக்க முடியாது. கடவுளுக்கு சமமானதும் எதுவும் இல்லை, பெரிதானதும் எதுவும் இல்லை. ஆனால் பாவத்தினுடைய தோஷம், டிஃபைல்மென்ட் ஆஃப் சின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பாவத்தின் தோஷம், நான் கடவுளுடைய சாயல் இருக்கிறேன், அவருடைய பிள்ளை, எங்க அப்பா எங்க இருக்கிறாரு, அவர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் விபச்சாரம் பண்ணனா அவருக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பார். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற கடவுள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்பதான் நம்ம செய்திக்குள் நல்ல செய்தியை புரிஞ்சுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அனனியா சப்பிராள் என்கிற கணவன் மனைவி இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து போன ஒருபாடு இந்த உலகத்தில் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, கடவுள் இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டாரு. திருத்தூதரெல்லாம் பயங்கரமா மனம் மாறி ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. அற்புதங்கள் நடக்குது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் போய் நிலத்தை விற்று வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கோயிலில் கொண்டு கொட்டுறாங்க. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு, எல்லாரும் சாப்பிடட்டும், அதான் ராஜ்யம், எல்லாரும் சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. அனனியா சஃபைரா இந்த 2 பேருமே என்ன செய்யறாங்கன்னா, திருத்தூதர்கள், அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, நல்லவங்க தான், ரொம்ப நல்லவங்க தான். போய் நிலத்தை வித்தாங்க. ஒரு 5 கோடி பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிலமா இருக்கும்போது தெரியல, நிலத்தை வித்த உடனே பணம் வந்துச்சு பாருங்க. 5 கோடி அவ்வளோத்தையும் கொடுக்கணுமா? 2.5 கோடி வச்சுக்கலாம், 2.5 கோடி கொடுக்கலாம். அப்பா, வெயில் காலம் மழை வந்தா என்ன பண்றது, வெயில் காலம் வந்தா என்ன பண்றது, வெள்ளம் வந்தா என்ன பண்றது, 2 கோடி அவங்க சொந்த பணம். ஸோ வச்சுக்கிட்டு அவங்க நிலத்தை வித்துட்டு லைன்ல போய் காணிக்கலை கொடுக்க வந்தாங்க. ஃபுல்லா கொடுத்தாங்க. அனனியா, நீ வித்ததுல முழுசா கொடுத்துட்டியா? ஆமா, முழுசா கொடுத்துட்டேன் அப்படின்னு நடிச்சாரு. பாதி வீட்டில் வச்சாரு. கடவுள் அவனுக்கு ராயப்பருக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அனனியா, என்ன தப்பு செய்யற? பரிசுத்தாவிக்கு எதிராக நீ பொய் சொல்லலாமா அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல விழுந்து அனனியா செத்து போறாங்க. திரும்பி மனைவி அது அடக்கம் பண்றது கூட தெரியாம அவங்களும் இந்த காணிக்கை கொண்டு வராங்க. இந்த 2.5 கோடியில பாதிய அவங்களும் இந்த இடத்துல வந்து செத்து போறாங்க. ஒரு பொய் சொன்னதுக்கு. நீங்களும் நானும் பொய் சொல்லலையா? எத்தனை பொய், எத்தனை தீமைகள், எத்தனை ஏமாற்று வழிகள் செய்கிறோம்ல. அப்ப அனனியா சப்பிராள் செத்தாங்க. நீனு யானு நானு சாகல, ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் ஒவ்வொரு பொய்க்கு செத்தோம்னா இந்த உலகத்துல வெறும் சேர் மட்டும்தான் இருக்கும், டேபிள் மட்டும்தான் இருக்கும். நீனும் நாங்களும் இருக்க முடியாது. அப்போ எதுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கடவுளுடைய ஹோலினஸ் எதிர்பார்ப்பு, கடவுளுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறது. கடவுளுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு மிகப்பெரியதாய் இருக்கிறது பரிசுத்தத்துல. அப்போ அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. இங்க கிடைக்கிறதோ ரொம்ப திராட்சை பழம் வரும்னு பார்த்தா காட்டு பழம் தான் வருது. இங்க மனுஷன்ட்ட அன்பு வரும்னு பார்த்தா வெறுப்பு வருது, நேர்மை வரும்னு பார்த்தா பொய் வருது. அப்ப வேற வழி இல்லை பாருங்களேன் கடவுளுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது வேற. அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற கடவுள் தான் உங்களை என்னையும் மன்னிக்கிறாரு. பாருங்களேன், எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. இதை விளக்குவதற்கு ஒரு விவிலிய அறிஞர் ஒரு உதாரணம் சொல்றாரு, ரொம்ப அருமையா இருக்குது. அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற கடவுள் தான் நான் பொய் சொல்ற, விபச்சாரம் செய்யற, அக்கிரமம் செய்யற என்ன மன்னிக்கிறாரு. அது எப்படி? அன்பான சகோதர சகோதரிகளை, எனக்காக சிலுவையிலே மரித்து ரத்த சிந்த பிறப்பெடுத்தாரே, அது எப்படி அவர் விளக்குறார். எப்படி விளக்குறாருன்னா, சூரியன், சன் வந்து 93 மில்லியன்ஸ் மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பூமி ஒரு உருண்டை. இங்கிருந்து சூரியன்லேருந்து இங்க பூமியை பார்த்தா புள்ளியா இத்தினோண்டு தான் தெரியும். இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ பெரிய பூமி இத்தினோண்டு தான் தெரியும். எங்க சூரியன்லேருந்து பார்த்தா அவ்வளோ தூரம். 93 மில்லியன்ஸ் மைல்ஸ். அப்படின்னா ஒரு மில்லியன்ங்கிறது 1,00,000 கிலோமீட்டர். அப்ப 930 லட்சம் மைல் தூரம் இங்க பூமியிலிருந்து சூரியன். 930 லட்சம் மைல். ஒரு மைல் 1.25 கிலோமீட்டர், அதை விட்டுருவோம். அப்ப 930 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பூமிக்கும் சூரியனுக்கும். அப்போ அவர் கன்வெர்ட் பண்ண 9.3 crores 9.3 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கிருந்து நம்ம டெல்லி போகணும்னா 24 hours ஆகுது. டெல்லி ஒரு 2500-3000 கிலோமீட்டர் தான். 9.3 கோடி தூரத்தில் சூரியன் இருக்கிறது.
அங்கிருந்து டார்ச் லைட் மாதிரி உன் வீட்டில் இருக்கிற சின்ன செடிக்கு லைட் அடிக்கிறார். அங்கிருந்து நீ மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஒரு புறா வச்சிருப்ப, அதுக்கு வெளிச்சம் அடிப்பார். அங்கிருந்து உன் வீட்டுக்கு சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. சின்ன சின்ன செடிக்கு பூக்கள் எல்லாம் அந்த சன்லைட்டு சூட்டை கொடுத்து, ஸ்டார்ச்சை கொடுத்து பூவை காய்க்க வைக்கிறாரு, மரத்தை காய்க்க வைக்கிறாரு, செடியை காய்க்க வைக்கிறாரு. அங்கிருந்து இந்த பூமிக்கு லைட் வரணும்னா நடுப்புற பைப்பில் வரல, நடுப்புற ஓப்பனா இருக்கு ஸ்பேஸ். அவ்வளோ பெரிய தூரத்துல இருந்து அந்த டார்ச் லைட்டை பக்காவா உன் பாதைக்கு வெளிச்சமா அடிக்கிறாரு. அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த சூரியன் வேலை செய்தான். அந்த சூரியன் கூட கடவுள் உங்களுக்கு செய்திருக்கிற, எனக்கு செய்திருக்கிற தியாகத்தை விவரிக்க முடியாது. ஈவன் சன் cannot comprehend the love and sacrifice of God perfectly. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Hallelujah. அவ்வளோ தூரத்தில் இருக்கிற அந்த சூரியனை வச்சு நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் அடிக்கிறாரு. மொட்டை மாடிக்கு, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, உங்க வீட்டு முத்தத்துக்கு வெளிச்சம் அவ்வளோ பர்ஃபெக்டா அடிக்கிறாரு. அந்த மீடியம், அந்த ஸ்பேஸை தாண்டி வருது. அது ரொம்ப சுலபம். இவ்வளவு நீதியை எதிர்பார்க்கிற கடவுள் ஏன் பாவத்தை மன்னிக்கிறார், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறார். அதாங்க கிறிஸ்மஸ். நான் தெரிஞ்சு வளர்ந்து நல்ல பெரியாளாய் எங்க அப்பா மூஞ்சில குத்துனா என்னை சும்மா விடுவாரா? அதுதான் மன்னிக்கிறாரு அந்த ஜட்ஜை போல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் சிரிங்களேன், கொஞ்சம் சிரிங்க, சிரிங்க பாப்போம். சிரிக்க மாட்டேங்கிறோம் பாருங்களேன். சிரிக்கணும். புனித அகஸ்தினர் அதான் சொல்றாரு, உன் மனசுல சந்தோஷம் இல்லைன்னா கிறிஸ்மஸை புரிஞ்சிக்கவே முடியாது. மனசுல ஜாய் இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சிக்கவே முடியாது. நீ துக்கத்திலே செத்து செத்து கண் விழிச்சிட்டு இப்படியே சாக வேண்டியதுதான். ஜாய் இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு புனித அகஸ்தினார்.
ஜாய், மகிழ்ச்சி, சந்தோஷம். என்ன பண்ணிரும் இந்த பிரச்சனை, என் பிள்ளைய என்ன பண்ணிரும், என்ன இந்த தீமை என்ன பண்ணிரும், இந்த பிசாசு எனக்காக சிலுவையில மரித்திருக்கிறாரே, அவர் என்னோட இருக்கும் பொழுது யார் என்னை எதிர்த்து நிற்க முடியும்? பவுல் சொல்றாரு, கடவுளுடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பது எது? சாவா, பட்டினியா, இல்ல நோயா, நோக்காடா, பேயா, பிசாசா? பாவம் கூட பிரிக்க முடியாதியா? ஏனென்றால் அவர் என் பாவத்திற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஏதாவது உங்களை பிரிக்க முடியுமாங்க? சொல்லுங்க. ஏதாவது உங்களை அழிக்க முடியுமா? கடவுள் உங்க பக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது உங்களை அழிக்க முடியுமா? முடியாது, முடியாது. அழிவு வர முடியாது. கவலைப்படாத. உன் பிள்ளை குறித்து கவலைப்படாத. உன் உடம்ப குறித்து கவலைப்படாத. உன் பொண்டாட்டி குறித்து கவலைப்படாத. உன் புருஷனை குறித்து கவலைப்படாத. தூக்கி போடு. உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறாரு. எதுக்கு நீ சோகமா இருக்கணும்? நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரிச்சிருக்கிறாரு. என் பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்துல அவர் தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. நம்ம எவ்வளவு சந்தோஷமா கிறிஸ்துமஸை கொண்டாடணும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்பி சொல்றேன், அந்த விவிலிய அறிஞர் சொன்னது ரொம்ப பாதிச்சது. கடவுளை நீ தண்டிக்கணும், கடவுளை துக்கப்படுத்தணும்னு நினைச்சினா அவர் என்னை கைவிட்டாரியா? அவர் என்ன அன்பு செய்யல நம்பினா போதும். அச்சச்சோ கடவுள் கைவிட்டார், அச்சச்சோ கடவுள் என்ன தண்டிச்சிட்டார், அச்சச்சோ கடவுள் என் வலையில தூக்கப்பட்டார், அச்சச்சோ கடவுள் எனக்கு ஃபீஸ் கட்டல, அச்சச்சோ என்னை விட்டாருன்னா போச்சு. அதை விட தண்டனை. நீ பாவத்தெல்லாம் ஈஸியா மன்னிச்சிருவார். சாரி லார்ட் அப்படின்னு அப்போது மன்னிச்சிருவார். ஆனா அவரை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தது என் பாவங்களை மன்னிக்க, என்னையும் உங்களையும் மீட்டுக்கொள்ள, அவருடைய சாயலாய் மாற்ற, அவருடைய இந்த அது மட்டுமல்ல, இது பிரைமரி ஃபோக்கஸ் கிடையாது. முதன்மையான நோக்கம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது பாவத்தை மன்னிக்க நம்ம தியானிச்சோம். அது முதன்மையான நோக்கம் கிடையாது. ஏனென்றால் மனுஷன் பாவம் செய்யறான், வெறும் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டப்பா, நீ தண்டனைக்கு அனுபவிக்க வேண்டாம், நான் உனக்கு பல தண்டனை வச்சு நீ ஜாலியாக ஃப்ரீயாக திரும்பி போய் பாவம் செய் அப்படின்னு வந்தாரு. இல்லை, நம்ம பாவத்தை விட்டுட்டு அவரை போல வாழணும். இந்த உலகத்தில் ராஜாக்களா ராணிக்கள் அந்த உலகத்தில் வாழணும், இந்த உலகத்தை ஆளணும், பிசாசை ஆளணும், பாவத்தை காலில் போட்டு மிதிக்கணும், நோயை தூக்கி போட்டு மிதிக்கணும். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளா வளம் வரணும், இந்த உலகத்தை கலக்கணும். அப்படி நம்ம வாழணும். ஃபேனு கஷ்டமாக இருந்தால் ஃபேன் நிறுத்திடுங்க கொஞ்ச நேரம். ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. இந்த பக்கம் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இந்த ஹாலில் இருக்கிற ஃபேன் மட்டும் ஒரு 5-10 மினிட்ஸ் குளிருதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப சந்தோஷமாக இப்போ தான் சிரிக்கிறாங்க. முன்னாடியே சொல்லியிருக்கலாமா சிஸ்டர்? வேர்த்துச்சுன்னா போட்டுக்குங்க, சரியா? இப்போ என்ன சொன்ன? ஹலோ, கடைசி என்ன சொன்ன? நாம எல்லாம் வெறும் பாவம் மன்னிக்கணும். அவர் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அவர் இல்லாமல் எனக்கு தண்டனை வந்து நான் நரகத்துக்கு போயிடுவேன். என்னை நித்திய ஜீவனை அடையும்படி என்னை விடுவித்தார். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற மேட்டர் என்னன்னா, என் பேர் ஆரோக்கியராஜ், என்கிட்ட ஆரோக்கியமே இல்லைன்னு வச்சுங்களேன். என் பேர் சந்தனமேரி, அங்கே வாசமே இல்லைன்னு வச்சுங்களேன். என் பேர் யாரப்பா சொல்ல விக்டர், அங்கே வெற்றியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என் பேர் ஜபமாலை மேரி, ஆனால் மகிழ்ச்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என் பேர் சுதா, நானும் ஒரே சோகமாக இருக்கணும் வச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை நீதிமான் சொல்லிட்டாரு. நான் வாழ்க்கையில பாவம் செஞ்சுட்டு இன்ஃபெக்ட் ஆகி நோக்காடுல சாகணுங்கிறதல்ல, இதையெல்லாம் தாண்டி வரணும், வீரமா இந்த உலகத்துல வாழணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். முதல்ல கிறிஸ்மஸ் மனுஷன்ட்டு சொல்லல, பேய்கிட்ட தான் கடவுள் சொன்னார். நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் கடவுள் ஆதாம் எவ்வளோ படைச்சாரு. அப்ப என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், அந்த ஒரு மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இவங்க அதை போய் தான் சாப்பிட்டாங்க. பேய் டெம்ப்ட் பண்ணிச்சு. எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் அந்த ஆதாம் ஏவாள் போய்
சாப்பிட்டாங்க. அப்போ கடவுள் கோபம் வந்து ஏதேனை விட்டு துரத்தி விட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச அடுத்த நிமிஷம் கடவுளுடைய உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. கடவுள் அவங்க எதிர்த்து நின்னாங்க. அப்ப கடவுள் எதற்காக படைச்சார் அப்படின்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட தொடக்கத்தில் சொன்ன இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னாங்க. அப்ப கடவுளுடைய திட்டமே என்னன்னா, இந்த உலகத்தை படைச்சாரு. நிலம், வயல், கடல், நிலா, சூரியன் எல்லாத்தையும் படைச்சிட்டு இந்த பூமியை ஆள்வதற்கு மனுஷனை உண்டாக்கினாரு. இப்ப கடவுள் நேரடியா வந்து இந்த பூமியை ஆள விரும்பல. மனுஷன் வழியா இந்த உலகத்துல தன்னுடைய ராஜ்யத்தை, அரசாட்சியை இந்த உலகத்துக்கு நிறுவ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். மனுஷனை படைச்சது தன் சாயல்ல. ஹலோ, ப்ளீஸ் லிசன். கடவுள் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த உலகத்துல கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல நிறுவ வேண்டும் என்பதற்காக தான் மனுஷனை படைச்சாரு. ஆனா படைச்ச முதல்ல அவன் தப்பு செஞ்சிட்டான், கடவுளை விட்டு பிரிஞ்சு போனா. அப்போ ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்ச உடனே காலையில ஏஞ்சி வரார் கடவுள். ஆதாம் ஏவாள் எங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கடவுள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டாங்க. அந்த மரத்தில் மட்டும் சாப்பிடாத, பாக்கி எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் அதை தான் போய் பிடிச்சி சாப்பிட்டான். கடவுளுக்கு கீழ்ப்படியாமை, கடவுளை எதிர்த்தாங்க, கடவுளை பயங்கர வன்மையாக எதிர்த்தாங்க. நானும் உன்னை போல மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டற்பாடு தான் அதனுடைய குற்ற உணர்வு வருகிறது. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆடை இல்லாமல் நேக்கடாக இருக்கிறது தெரிஞ்சது, நிர்வாணமாக இருக்கிறது தெரிஞ்சது. மரத்துக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆதாம் நீ எங்கே இருக்கேன்னு கேட்டாரு. அப்போ உடனே கேட்கும்போது என்ன பண்ணின நீ அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் செய்யல, எனக்காக ஒரு பண்டாட்டி கொடுத்து அவ தான் அந்த பழத்தை சாப்பிட சொன்னான். உடனே ஏவாள்கிட்ட போறாரு. ஏவாள் என்ன வேலை செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஏவாள், தோ இந்த பிசாசு தான் என்ன மயக்கி சாப்பிட வச்சது. உடனே பிசாசிட்ட போறாரு. நான் இந்த உலகத்துல என் பிள்ளைகளை நீதியோட, நேர்மையோட, என் சார்பில், என் சாயலா இருந்து இந்த உலகத்தை ஆளணும்னு சொன்னா என் பிள்ளைகளை டெம்ப்ட் பண்ணி கெடுத்து வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி பிசாசுகிட்ட விட்ட சாபந்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம் தொடக்க நூல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது 15வது இறைவசனம். பிசாஸ்ட சொல்றாரு. கிறிஸ்மஸ் முதல்ல சொன்னது ஒரு பேய்ட்ட சொல்றாரு. உனக்கும் பெண்ணுக்கும், பேய்ட்ட சொல்றாரு, உனக்கும் இந்த பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இந்த பெண்ணு, அப்போ உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்குன்னா, அவள்னா இரண்டாம் புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் வயிற்றில் வளரப்போகிற, பிறக்க போகிற அந்த குழந்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. கடவுள் உன் வித்து பிசாசா, வா சந்ததிக்கும் அன்னை மரியாள் வயிற்றில் பிறக்க போகிற இயேசு கிறிஸ்துவுக்கும் பகையை உண்டாக்குவேன். நான் என் பிள்ளைங்களை படைச்சு நேர்மையா அழகா இந்த உலகத்துல வாழ்னா கெடுத்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி பேய்கிட்ட சொல்ற, சபிக்கிறாரு. அவள் வித்து மரியாளுடைய மகன் இயேசு கிறிஸ்து உன் தலையை காயப்படுத்தும். உன் தலையை காயப்படுத்தும். ஏன் தலைன்னு போட்டிருக்கு அப்படின்னா அத்தாரிட்டி. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அதிகாரத்தை, ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த ஆளுமை தன்மையை பிடுங்கிடுச்சு பாவம் செய்ய வச்சு. அதனால பிசாசு தலையை மிதிப்பாரு இயேசு கிறிஸ்துன்னு அன்னைக்கு பேய்கிட்ட சேலஞ்ச் பண்ணார் கடவுள். நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். இயேசு கிறிஸ்து என் மகன் உன் தலையை மிதிப்பாரு, உன் அதிகாரத்தை பிடுங்கிடுவாரு, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பாரு. ஆனா நீ அவருடைய காலை மிதிப்ப, சிலுவையில் அடிச்சு கொள்ளுவ. ஏன்? என் பாவத்துக்கு பரிகாரம், என் நீதி நிலைநாட்டணும். எந்த பாவத்துக்கும் தண்டனை இல்லாம கொடுக்க மாட்டேன். எப்ப என் பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டிக்கணும். ஆனா என் பிள்ளைங்க தண்டிக்கப்படக்கூடாது. நான் என் மகனை வச்சு தண்டிப்பேன். இதுதாங்க கிறிஸ்மஸ். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. 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 இப்போ நீங்க ஒரு கருத்தை நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ கடவுள் சொன்னது தொடக்க நூல் புத்தகம், இந்த பைபிள்ல முதல்ல பகுதி. ஆனால் கிறிஸ்து பிறப்பு விழாவை அறிவித்ததற்கும் கிறிஸ்து பிறப்பு, இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கும் 4000 ஆண்டுகள். ஏன் இந்த 4000 ஆண்டுகள்? ஏன் கடவுள் இவ்வளவு டிலே பண்ணி பிறந்தாரு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேய்கிட்ட தான் சேலஞ்ச் பண்ணாரு. உனக்கும் அவள் வித்துக்கும் உன் தலையை இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பார், உன் தலையை மிதிச்சு போடுவார், உன் அதிகாரத்தெல்லாம் பிடுங்கி போடுவார். அதுதான் சிலுவையில் செஞ்சாரு. பிசாசின் அதிகாரங்களை, கெட்ட எண்ணங்களை பிடுங்கி சிலுவையில் ஆணி அடிச்சு கொண்டு போட்டார் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழா 4000 ஆண்டுகள் எதற்காக? புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து இந்த கடவுள் உலகத்தை படைச்சதற்கும்
இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கும் மினிமம் 4000 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த இன்னைக்கு 2024 ஆண்டுகள் ஆச்சு. அப்போ ஏன் இந்த 4000 ஆண்டுகள் டிலே, காலம் தாமதித்து? ஏன்? அப்பதான் நீங்க பார்க்க முடியும் வெறும் பாவத்தை மன்னிக்க அல்ல. நான் முள்ளில் மாட்டிட்டு இருக்கேன், அதை மட்டும் அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்பா நீ ஏதாவது பண்ணிட்டு போ அப்படிங்கிறதுக்காக அல்ல. திருப்படியும் மறுபடியும் கடவுள் இந்த உலகத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுவதான் அவருடைய மெயின் ஃபோக்கஸ். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம் பண்ணது, பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. திங்க் த கிங்டம் ஆஃப் காட். இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த அரசாட்சி, கடவுளுடைய அரசாட்சி தான் இந்த உலகத்தில் நிறுவப்படும். அதுதான் அவருடைய டாப் பிரையாரிட்டி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாம் ஏவாளை படைச்சாரு, பாவம் செஞ்சாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அரசாங்கத்தை பத்தி எப்படி சொல்றாரு, அவங்களால செய்ய முடியல. எப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடன் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நேத்து மழை பெஞ்சது, ரெயின்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா, மஞ்சள் சிவப்பு வெள்ளை விப்ஜிஆர் அந்த கலர்ல இருந்துச்சு சொன்னா குருடனுக்கு எப்படி புரியும்? புரியாது. ஆதாம் ஏவாளால புரிஞ்சிக்க முடியல. இந்த உலகத்தை ஆளணும், இவ்வளோ பெரிய உலகத்தை ஆளணும்னு சொன்னா எப்படி புரியும்? புரியல. பிராக்டிஸ் பண்றாரு. ஆதாம் ஏவாள் திருமணமாய் கல்யாணம் பிறக்குது, திருமணமாய் குழந்தை பிறக்கிறாங்க, 2 குழந்தை பிறக்கிறாங்க. ஒருத்தனை வெட்டிட்டு சாவறான், ஒருத்தன் தப்பிக்கிறான். வெறி பாருங்க, பாவம் பெருகிடுச்சு. இவங்கள்ட்ட போய் ராஜ்யத்தை குறித்து எப்படி சொல்றோம்? அரசம், கவர்மெண்ட் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்றோம் இந்தியா, அங்க மேல பார்லிமெண்ட் இருக்கு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அங்க இருக்கு, எக்லேசியா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், கிரீக் லாங்குவேஜில். அதைத்தான் இன்றைக்கு காப்பி அடிச்சே ஒவ்வொரு நாட்டிலும் அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அங்க மத்திய அரசாங்கம் அங்க இருக்கிறது, மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சி செய்யறாங்க. அங்கங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலை இருக்கணும், அங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு தலை இருக்கணும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கலெக்டர் இருக்கணும், அப்புறம் ஒரு மாவட்டம், ஒவ்வொரு வார்டுல ஒவ்வொருத்தருக்கணும். இப்படிதான் கவர்மெண்ட்டை உற்பத்தி செய்ய வேண்டும், கவர்மெண்ட்டை உருவாக்க வேண்டும், ஒரு மாடல் கவர்மெண்ட்டை உருவாக்கணுங்கிறதா கடவுளுடைய சித்தம். ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டாங்க. அவங்கள்ட்ட போய் அந்த கிங்டம் ஆஃப் காடை சொல்ல முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஒரு நடக்க முடியாதவன்ட்ட போய் 100 மீட்டர்ஸ் ரேஸை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சொல்லுடா பாப்போம், உனக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்கறது போல இருக்குது. பாவம் செஞ்சாங்க, பயங்கர ஆணோட பெண்ணோட பாவம் செஞ்சாங்க. ஆதாம் ஏவாளுடைய சந்ததியில ஒரே ஒரு நீதிமான் வந்தாரு, நோவா என்கிறவர் ஒரு நீதிமான் வந்தாரு. அப்போ சொல்லிட்டாரு நோவாட்ட, இன்னும் சிறு காலத்தில் இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், புது உலகத்தை படைக்க போறேன் அப்படின்னாரு. வெள்ளத்தை அனுப்பிச்சு அத்தனை பேரை கொன்று போட்டார். அத்தனை பேரை மோசமானவங்க. இந்த அரசாங்கத்தை மாடல் கவர்மெண்ட், இந்த கிங்டம் ஆஃப் காட், இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை செய்வதற்கு ஒருத்தனுக்கு லாய்க்கல, அத்தனை பேரை கொன்று போட்டார். பாவம் செஞ்சாங்கன்னு இல்ல, பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு ஒரு பயலுக்கும் தகுதி இல்லை. அப்போ நோவா குடும்பம் மட்டும் தான் தப்பிச்சது வெள்ளத்துல. நோவாவுடைய மனைவி பிள்ளைங்க இவங்க தான் பல்கி பெருகிறாங்க உலகத்துல. பல்கி பெருகி 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 திரும்பியும் நோவாவுடைய பிள்ளைங்களா தப்பு செய்கிறாங்க. அவங்கள்ட்ட கடவுள் அதை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல, ராஜன் அரசன் என்று சொன்னால் அவரை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. நினைச்சாருன்னா மழையை வர வச்சாரு, உலகம் பூரா கடல் தண்ணி வெள்ளத்தை வர வச்சாரு, எல்லாத்தையும் அழிக்க முடியும். கடவுள் தன்னுடைய வல்லமை நிரூபிச்சாரு, கடவுள் தன் அன்பை நிரூபிக்கிறாரு, கடவுள் தன்னுடைய இரக்கத்தை நிரூபிக்கிறார். இப்படி ஒவ்வொரு பண்பா இந்த அரசனுடைய பண்பை நிறுவத்துக்கு தான் 4000 ஆண்டுகள். அன்பான சகோதர சகோதரிகளே, நோவா சந்ததி தான் ஆபிரகாம் பிறந்தாரு. ஆபிரகாம் அவர் பார்த்தீங்கன்னா கடவுளை விட்டுட்டு ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாரு. அவரை போய் சந்திக்கிறாரு, ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமுக்கு திருமணம் நடக்குது. நான் உனக்கு பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை கொடுக்க போறேன் அப்படிங்கிறார். வெறும் கானான் தேசத்தை உள்ள நுழைஞ்சு என்ன பண்ண போறாங்க? அரசாங்கம், இந்த உலகத்தை ஆள வேண்டும், கடவுளை பிரதிபலிக்கணும். அங்க நடக்கலையே. ஆபிரகாம் கூப்பிட்டாரு, ஆபிரகாம் சந்ததி பிறந்தாங்க. ஆபிரகாம் வயசானவர், கூப்பிடும் போது 75 வயசு. அவர் அழைக்கும் பொழுது 100 வயசுல குழந்தை கொடுத்தாரு. ஆபிரகாம் குழந்தை கொடுத்து ஈசாக் பிறந்தான். ஈசாக் விதைத்தட இடமெல்லாம் அறுவடை செஞ்ச அற்புதம் நடந்தது. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. ஈசாக்கு திருமணம் ஆச்சு. ஈசாக்குக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, 2 குழந்தைங்க, யாக்கோபு ஏசா. ஏசாங்கிறவன் அண்ணன், யாக்கோபுங்கிறவன் தம்பி. யாக்கோபு ஏமாத்துக்காரன், அவனை தான் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அரசாங்கத்தை பத்தி சொல்லணுமே, என்னுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லணுமே, யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறாரு. யாக்கோபு என்ன செய்யறான்? ஒரு ஏமாத்துக்காரன், அண்ணனை ஏமாத்துறான், அவனை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப அண்ணன் கோவப்பட்டு அடிச்சிடான்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடுறான். யாக்கோபு தன் மாமா வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போறான். அங்க 2 அழகான பெண்கள் இருக்கிறாங்க. 2 பேர், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றான், அப்புறம் 2வது பெண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடுறான். 2 பேரையும் கல்யாணம் பண்ணி 2 பேருக்கும் 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, தோட்டத்தை நிர்வகிக்கிறவங்க. எப்படி ஆடை மேய்க்கணும், எப்படி வளர்க்கணும், தோட்டத்தை எப்படி சரி பண்ணணும், கரெக்ஷன் எப்படி இந்த உலகத்தை காக்கணும், எப்படி மழை பெய்யும், எப்படி தண்ணி ஊற்றணும், எப்படி போர் எடுக்கணும், எப்படி கேணி வெட்ட முடியும், எப்படி ஒட்டகம் வளர்க்க முடியும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டே வராரு. 12 பேர் பிறக்கிறாங்க யாக்கோபுக்கு. இந்த 12 பேர் தான் 12 கோத்திரங்களாய் மாறுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பஞ்சம் வருது, எகிப்துக்கு போறாங்க. எகிப்தில் 400 ஆண்டுகள் அங்கே சிறைபிடிக்க ஜாலியாக தான் போனாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 70 வருஷம் ஜாலியாக இருந்தாங்க. அரசன் ஹெல்ப் பண்ணாரு, எகிப்து அரசன், பார்வோன் அரசன் ஹெல்ப் பண்ணாரு. அந்த பார்வோன் செத்து போயிட்டாரு. அடுத்த வர பார்வோன்லாம் இவன் யாரு, இந்த 12 கோத்திரங்கள் பெருகிறாங்களே, இவங்க பயங்கர கூட்டமா கடவுள் அவங்களை ஆஸ்வதிக்கிறாரு. என்ன பண்றாங்க, அவங்களை அழிக்கணும்னு சொல்லி செங்கல் சுட வைக்கிறாங்க. அங்க பாருங்க, கஷ்டம், துன்பம், துயரத்திலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்க நிரூபிக்கிறதுக்காக தான். அங்க இந்த 400 ஆண்டுகள்ல ஒரு 60 பேர் போனவன் 20 லட்சம் மக்களா மாறுறாங்க. 400 வருஷம் கழிச்சு மோசே வச்சு அவங்களை வெளியில கொண்டுட்டு வராரு. நான் உங்கள் அரசன், நான் உங்கள் கடவுள், நீ என் பிள்ளைங்க. பாலைவனத்துல வந்து ஆடு மாடுகளை வெட்டி பலியிடியா, ஆராதியா. அரசாங்கம் ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. மோசே போய் அவங்கள போய் எகிப்து ராஜாவை அடிச்சு நொறுக்கி அந்த செங்கடல்ல போட்டு முழுகடிச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துற 12 கோத்திரங்கள் 20 லட்சத்துக்கு மேல மிகப்பெரிய ஒரு உலகமாய் மாறி போனது. செங்கடலை தாண்டி வந்து அவங்க வாழ்றாங்க. ஜெரிக்கோ கானான் தேசம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இன்னும் மிகப்பெரிய உலகமாய் அங்கெங்கெல்லாம் போய் பரவிடுறாங்க. இந்த ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இந்த கோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, கூட்டம் மிகப்பெரியதானதுனால 12 கோத்திரம் தான், கூட்டம் மிகப்பெரியதா ஆனதுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு ஒரு அரசரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மக்கள் சொல்றாங்க, சவுலை அரசரை போடுங்க அப்படிங்கிற. கடவுளுக்கு அது விருப்பம் இல்லை. சவுலை முதல்ல இந்த உலகத்தில் மாடல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது. கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி காட்டுவாசிகளா இருந்தவங்களை மாத்தி சரிப்பா நமக்கு ஒரு தலைவர் இருக்கட்டும், அவர் சொல்றதை கேட்போம், கீழ்ப்படிஞ்சு நடப்போம், எங்களுக்கு ஒரு தலைவரை கொடுங்கன்னு சொன்னாங்க. சவுலை நியமிச்சாங்க. சவுல் என்கிறது தான் முதல்ல விவிலியத்தில் முதல் அரசன் அவர் தான். ஆனா கொஞ்ச நாள் நல்லா இருந்தான். சவுல் தப்பு செஞ்சான். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பலியை தனக்கு எடுத்துக்கிட்டான். சவுலை தூக்கி போட்டார் கடவுள். கடவுள் 2வது அரசரா தாவீதை நியமித்தார். அரசாங்கம் எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. தாவீது அரசர், என் மனசுக்கு இதயம் நெருங்கியவர் என்று சொன்னார் கடவுள். தாவீது அன்புள்ளவர், 150 சங்கீதம் பாடினார். கடவுள் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், அவர் ஆட்சி என்னென்னும் உள்ளது, அவர் பேரன்பு என்னென்னும் உள்ளது, அவரை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை என்று பாடினார். தாவீது பல ஆண்டுகள் அற்புதமா ஆட்சி செஞ்சாரு. அன்பின் ஆட்சி, நேர்மையின் ஆட்சி, நீதியின் ஆட்சி, இரக்கத்தின் ஆட்சி. இப்படி கடவுள் யாரு என்பதை தாவீது வழியா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து வந்தாரு. தாவீதும் தப்பு செய்தார். இன்னொருத்தருடைய மனைவியோட தவறு செய்தார். தாவீது தன் வல்லமை இழந்தார். ஆகவே தாவீதுக்கு அடுத்தபடியாக சாலமோனை, அவருடைய சொந்த மகனை சாலமோனை வைத்துதான் மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாலமோன் கேட்டாரு, ஆண்டவரே, இந்த எனக்கு சொத்து வேணாம், சுகம் வேணாம், பவுன் வேணாம், பொருள் வேணாம், இந்த உலகத்தை ஆளணும், என் பிள்ளைகளுக்கு நீதி வழங்கணும், உண்மையோட வாழணும், எனக்கு உங்க ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்கன்னு கேட்டாரு. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. அற்புதமா அரசாங்கம் செஞ்சாரு. ஒரு பல ஆண்டுகள் கழிச்சு அவர் என்ன செஞ்சாரு, ஜெருசலேம் ஆலயத்தை கட்டினாரு. ஆனால் அவரும் தவறு செய்தார், வேற்று தெய்வத்துக்கு வழிபட்டாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாலமோன் இறந்த அடுத்த நொடி பொழுது இந்த 12 கோத்திரங்கள் 2ஆக பிரிஞ்சது. 2 கோத்திரம் ஒரு பக்கம், பெஞ்சமின் கோத்திரம், யூதா கோத்திரம் ஒரு பக்கம், அது தாவீது பரம்பரை. இன்னும் பாக்கி இருக்கிற 10 கோத்திரம், அந்த யாக்கோபுடைய பிள்ளைங்க, 10 கோத்திரம் இன்னொன்றாக பிரிந்தது. 2ம் எதிரும் புதிருமாக மாறியது. ஒருத்தன் நார்த் கண்ட்ரி, இன்னொருத்தன் சவுத் கண்ட்ரி. தென் பக்கம் ஒருத்தன் ஆட்சி செஞ்சான், வட பக்கம் ஆட்சி செஞ்சாங்க. யூதா கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரமாக 2ஆக மாறி போச்சு. அப்போ யூதா கோத்திரம் அவங்க என்ன செஞ்சாங்க, கடவுளை ஆராதிக்கிறதுக்கு பல வழிபாடுகளை உள்ளே கொண்டு வந்தாங்க. சாம்பலை தடவுனாங்க, முட்டி போட்டாங்க, மெழுகுதிரி கொளுத்துனாங்க, கல்லை கும்பிட்டாங்க, இஷ்டத்துக்கு சுருவத்தை வளைஞ்சாங்க. நீ அப்படி செய்றியா, நானும் செய்வேன்னு சொல்லி அந்த 10 கோத்திரமும் போட்டி போட்டுக்கொண்டு, நாங்க இப்படிதான் செய்வோம், இந்த நெல்லுக்கு ஒரு தெய்வம், தண்ணிக்கு ஒரு தெய்வம்,
நிலாவுக்கு ஒரு தெய்வம், வெளிச்சத்துக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லி அவங்க ஏகப்பட்ட தெய்வங்களை உருவாக்குனாங்க. இப்படித்தான் இந்த உலகத்துல சமயம் உண்டாச்சு. இது ஏம சமயம். இந்த ஏரியாவுக்கு நீ வரக்கூடாது, இந்த ஏன் ஜாதி இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது. இந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இந்த உலகத்தை கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறவங்க தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல மிகப்பெரிய ஆளுங்க. தவறாய் கடவுள் சொல்றத இந்த உலகத்தை ஆள வேண்டும், ஒரு தாய் மக்கள், ஒரே மந்தை, ஒரே ஆயன் இருக்க வேண்டும் என்கிற அந்த கான்செப்டை மறந்து போனவங்களே இவங்க தான். ரெண்டாக பிரிந்தது. அப்பதான் ரெண்டா இவங்கள்ட்ட பிரிஞ்ச உடனே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அன்புக்குரியவர்களே, அசீரியன் என்கிற ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான்? யூதா நாட்டை கான்கோர் பண்ணிட்டான், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அடிமைப்படுத்திட்டான். பாபிலோன் என்கிற மிகப்பெரிய ஒரு நாட்டை கடவுளே உருவாக்கினார் இவங்களுக்கு புத்தி கொடுக்கறதுக்கு. பாபிலோன் படையெடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் 10 கோத்திரம் முழுவதையும் அடிமையாக்கி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. அதில் தான் தாவீது, தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ எல்லாம் கொண்டு போய் 70 வருஷம் அடிமையாக வச்சிருந்தாங்க பாபிலோனில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எங்கே போய் அடிமையாக இருந்தாலும் அந்த கடவுளை நேசிப்பாங்க, அந்த கடவுளை கும்பிடுவாங்க. வழிபாடு முறைகள் மாறும், எந்த ஊருக்கு போனாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவருக்குள்ள நல்லவர்கள் இருந்தாங்க, கெட்டவர்கள் இருந்தாங்க. இதனால தான் பலவிதமான சமயங்கள் வந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாபிலோனை அடக்கி ஆள்வதற்கு ஒரு ராஜா வந்தான், பெர்ஷியன் நாட்டு ராஜா, பெர்ஷியன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெர்ஷியன் தான் என்ன பண்ணான்? பாபிலோனை அடிச்சு நொறுக்கி இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்களை விடுவிச்சு, போங்கப்பா நீங்களாம் கடவுளை பிள்ளைங்க, போய் கோயிலை கட்டுங்க, நாட்டை திருப்பி நல்லா சரி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பெர்ஷியன் அரசன் திருப்பி அமிச்சான். பெர்ஷியன் நாட்டை ஆள்வதற்கு கிரேக்க நாடு தான் இந்த உலகத்தை ஆண்டது. அப்போ கிரேக்கர்கள் இந்த உலகம் முழுவதும் ஆண்டாங்க. அவங்க சைக்காலஜி, பிலாசபி படித்தவங்க கிரேக்கர்கள், ஞானிகள், அவங்க எல்லாம் வைஸ், ரொம்ப அறிவாளிகள் கிரேக்கர்கள். அவர்கள் தான் பாபிலோனை பெர்ஷியனை அடிச்சு கொண்டுட்டு யூதா இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் ஆண்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இது வரைக்குமே கடவுளுக்கு தான் கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த மாடல் கவர்மெண்ட் வரவே இல்லை. கண்ணாபரன் வராங்க, அடிச்சுன்னு இருக்கிறாங்க, அரசர் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த நாடு என்னது அவ்வளோதான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒரு டிசிப்ளின் இல்லை, அங்கே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல எவனாலையும். கிரேக்கர்களை, மிகப்பெரிய ஒரு ராஜா அந்த உலகத்தை ஆண்டு வந்த கிரேக்க நாடு, அந்த கிரேக்கர்களை அழிக்க ஒருவர் வந்தார், ரோம பேரரசு, ரோமன் எம்பையர். அந்த ரோமன் எம்பையர் தான் அந்த உலகத்தை 90 விழுக்காடுக்கு மேல ஆண்டு கொண்டிருந்தாங்க. ரோமன் எம்பையர் அதுதான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு நேரமாக இருந்தது. தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லணும். என்னுடைய கிங்டம்னா என்ன? அரசர் ஒருவர் இருக்கணும், அவரு கீழே குட்டி குட்டி அரசர்கள் இருக்கணும். இந்த குட்டி குட்டி நாடுல தான் என்ன நினைக்கிறாரோ, ரோமன் எம்பரர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் இந்தியா, எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள்லையும் தன்னுடைய பாணியில் தான் கட்டடங்களை கட்டினாங்க, தங்களுடைய பாணிகள் தான் அந்த கட்டுப்பாடுகளை கொடுத்தாங்க, தங்களுடைய கருத்துக்களை, கோட்பாடுகளை திணித்தார்கள். இந்த உலகம் முழுசும் இதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும். அப்போ ரோமன் எம்பரர் என்ன செஞ்சாங்கன்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு உருவாக்கினாங்க ரோமில். அதனால தான் இன்னைக்கு போப்பு ரோமில் இருக்கிறாரு. அப்போ ரோமன் எம்பையர் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய எம்பையர், அது பயந்து நடுங்கினா அவங்கள அடிச்சுக்கொள்ள யாருமே இல்லை. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கிருந்து ஒவ்வொரு நாட்டையும் கைப்பற்றி அந்த நாட்டை என்ன பண்ண, மக்கள் அந்த இடத்துல விட்டுருவாங்க, கொண்டுட்டு போய் ஏற்றி வேற நாட்டுக்கு கொண்டு போறதில்ல மற்றவங்களை போல, அந்த நாட்டிலே விட்டுட்டு அந்த நாட்டில் தன்னுடைய ராஜாவை, கவர்னர் ஒருத்தரை போட்டு அந்த நாட்டை ஆண்டு அவங்க நல்ல முறையில் சட்டப்படணும், அவங்க நல்ல முறையில் வாழணும், அவங்க நல்ல முறையில் வீடு கட்டணும், அவங்க நல்ல முறையில் எழுந்து பிரகாசிக்கணும். ரோமன் எம்பரருக்கு வட்டி கட்டணும், ஆனால் அவங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு குட்டி நாடுகளை தவிர பாக்கி எல்லா பெரிய நாடுகள் அத்தனையும் ரோமன் எம்பையர் ஆண்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரோமன் எம்பையர் இந்த எம்பையர்ல தான், இந்த ரோமன் பேரரசு நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஏற்ற காலம் என்று கடவுள் நினைத்தார். கலாத்திற்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 4வது இறைவசனத்தை வாசிப்போம். Praise the Lord. Hallelujah. கலாத்திற்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 4வது இறைவசனம்.
காலம் நிறைவேறிய போது காலம் நிறைவேறிய பொழுது, எப்படி காலம் நிறைவேறிச்சுன்னா, தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த உலக மக்கள் சொல்லணும், சொன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சிக்கக்கூடிய நிலை, ரோமன் எம்பையர் இந்த உலகத்தை ஆளுகிற பொழுதுதான், அவன் அடக்கி ஆளுகிற பொழுது அந்த ரோமன் எம்பையர் தான் செஞ்சுரியெல்லாம் 120 தலைவன் வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்வான். ரொம்ப பக்கவா 100 பேருக்கு ஒரு தலைவன், அப்புறம் 1000 பேருக்கு ஒரு தலைவன், 10,000 பேருக்கு ஒரு தலைவர், சிஸ்டமேட்டிக்கா இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தவங்க தான் ரோமன் எம்பையர். அப்ப தன்னுடைய ராஜ்யமும் அப்படிதான் இருக்கணும், சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், அடிக்கக்கூடாது, நொறுக்கக்கூடாது, மாறாக அன்பின் ராஜ்யம். அதனால தான் ரோமன் எம்பையரை கடவுள் எதிர்த்தாரு. அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக, அன்பினால், நீதியினால், நேர்மையினால், பரிசுத்தத்தால இந்த உலகத்தை மாற்றணும். என் பிள்ளைங்க பேய்க்கோ பிசாசுக்கோ பாவத்துக்கோ அடிமையா இருக்கக்கூடாது, குடிவெறிக்கு சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, கடங்காரனா இருக்கக்கூடாது, பிள்ளை இல்லாம இருக்கக்கூடாது, வறண்ட வாழ்க்கை வாழக்கூடாது. அந்த பிள்ளைங்க சிறப்புடன் அற்புதமா வாழணும். அதுதான் கடவுளுடைய ராஜ்யம். ரோமன் எம்பையர்ல அரசன் நல்லா இருக்கலாம், பாக்கி எல்லாம் சுமாராக தான் இருக்கலாம். அரசனுக்கு ஈக்குவல் கிடையாது. அரசனை போய் பார்க்க முடியாது, எவனாலையும் அரசனை பார்க்க முடியாது, அது மிகப்பெரிய ப்ரொசீஜர். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அரசனை எப்ப வேணாலும் பார்க்கலாம். அரசனும் நானும் ஒண்ணு, அரசனும் நீங்களும் ஒண்ணு. அரசனுக்கு என்ன இருக்கிறதோ அத்தனையும் குடிமக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் பரலோக ராஜ்யத்துடைய மேன்மை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம், இதை நல்லா கேளுங்க. இப்போ நான் சொல்லிட்டு வந்த இந்த ஹிஸ்ட்ரி, நான் பைபிள் வாக் வந்தேன். இப்போ முழு விவிலியத்தில் பாதி முக்காவாசி சொல்லி முடிச்சாச்சு. பைபிள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை புஸ்தகம் படித்தாலும் அது ஒரு விஷயத்தை சொல்லும், அல்லது நம்ம அழிவுக்கு தான் கொண்டு போனா. சொன்னேன் இல்லையா, மனுஷன் கண்டுபிடிச்ச புஸ்தகம் எல்லாமே ஏதோ அந்த நேரத்தில் நல்லது போல தோணும். நாம் என்ன சொல்யூஷன் கொண்டு வருமோ அங்கே தான் பிரச்சனை. மாத்திரை கண்டுபிடிச்சா மனுஷன் அந்த மாத்திரை வச்சு அழிக்கிறான். போதைப்பொருள் மருத்துவமனை ஆப்ரேட் பண்ணும்போது அவங்க போதை இருக்கணும், மயக்கமாக இருந்தால் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் அந்த மயக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு வாழ்நாள் முழுசும் போதையோட வாழ்றவன் இருக்கிறான். மனுஷன் கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் நல்லது, ஆனால் அந்த சொல்யூஷனில் பயங்கர மோசம் இருக்கிறது. எத்தனையோ புஸ்தகங்கள் நீ படிக்கலாம், எத்தனை புஸ்தகங்களும் படி, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால தீமை தான் வரும். இந்த ஒரே ஒரு புஸ்தகத்தை படிங்க. இது ஜாதி சமயத்தை தாண்டினது, கிறிஸ்துவர்களுக்கு அப்பாற்பட்டது. கடவுள் கிறிஸ்துவத்தை சொல்ல வரல இந்த உலகத்துக்கு. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவ மதம் நம்மளா சொல்லிக்கிட்டோம். மற்றவங்க சொன்னாங்க கிறிஸ்துவன் இயேசு கிறிஸ்து பின்பற்றலாம், கிறிஸ்துவனால கிறிஸ்துவன் ரிலிஜியனா மாறி போச்சு. கிறிஸ்துவம் என்பது ரிலிஜியன் கிடையாது. இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவனுக்கு மட்டுமுள்ள கடவுள் கிடையாது. அன்னை மரியாள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உள்ள தாய் கிடையாது. அவங்க அத்தனை பேர், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கடவுள், அத்தனை பேருக்கும் தாய். சூரியன் எப்படி அத்தனை பேருக்கு சொந்தமோ, நிலா எப்படி அத்தனை பேருக்கு சொந்தமோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தனை பேருக்கும் கடவுள். கிறிஸ்துவம் மட்டும் கொண்டாட முடியாது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் மட்டும் வாசிச்சு நாம் ஜெபிப்போம். காலம் நிறைவேறிய போது, காலம் நிறைவேறிய போது 4000 ஆண்டுகள் ஆச்சு தன்னுடைய இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லி புரிய வைத்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 4000 ஆண்டு ஆயிப்போச்சு. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு, திருச்சட்டம்னா என்ன? கடவுள் பலவிதமான கட்டளை, ஒரு சில கட்டளை கொடுத்தாரு. மோசே இவங்கெல்லாம் பலவிதமான கட்டளைகளை கொடுத்து திருச்சட்டம் ஆக்கினாங்க. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு பாவம் செஞ்சதுனால அவங்க தண்டனைக்கு உரியவர்களாக இருந்தாங்க. தண்டனை கொடுத்தா அவங்க நரகத்துக்கு தான் போகணும். ஆகவே தண்டனையிலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார்னு சொல்லி பார்த்தோம். திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்தவர்களை விடுவித்து தம் பிள்ளைகள் ஆக்குமாறு, தம்முடைய சொந்த பிள்ளைகள், தண்டனைக்குரிய பிள்ளைகளை எப்படி சொந்த பிள்ளைகளா? அவன் தான் கொலை பண்ணிட்டான், அவனை போய் தூக்கில மாற்றா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவனை எப்படி சொந்த பிள்ளை ஆக்க முடியும்? அவனை மன்னிச்சு அவனை தண்டனை நீக்கினா மட்டும்தான் கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி சொந்த பிள்ளைகளாக தம் மகனை நம்ம எல்லாம் தம் சொந்த பிள்ளைகளாக ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராம். கிறிஸ்மஸ்
திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். திருச்சட்டத்தின் அத்தனை திருச்சட்டங்களை அவர் கடைபிடிச்சார். திருச்சட்டங்களுக்கு உட்பட்டவராகவும் அவர் அனுப்பினாரு. பிரைஸ் தி லார்ட். நாம் கடவுளை துதித்து நாம் ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒன்று கடவுளோடு நம்மை ஒப்புரவு செய்யக்கூடிய மாபெரும் ஃபங்க்ஷன். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் சொந்தமான ஒரு விழா. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களுக்கு பரிகரிக்கவே இந்த உலகத்திற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது பாவிகளை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்மஸ் என்பது நான் இந்த பிள்ளைகளுக்காக சாக போறேன், அடி வாங்க போறேன்னு தெரிஞ்சே விரும்பி இந்த உலகத்தை நமக்காக மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு செய்த ஒரு மாபெரும் விழா. அப்போ இதே மாதிரி நாம இருந்துருவோமா? போன வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடணும், அதனால தான் இந்த ஹிஸ்டரியெல்லாம் நான் சொன்னேன். இந்த உலகத்தை ஆள வேண்டும். ஒன்று முதல்ல நீ ஆளணும், உன் பாவத்தை நீ ஆளணும், இந்த உலகத்தை நோயை நீக்கணும், நீ அநேகருக்கு ஆஸ்வாதமாக மாறணும், நீ ஓம் புருஷன் ஓம் பொண்டாட்டிங்கிற அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியில வரணும். நீ ஒரு மத தெரசாவை போல, அன்னை மரியாதை போல, காந்தியை போல இந்த உலகத்துக்காக வாழணும். அதுதாங்க அந்த கிறிஸ்மஸ். ஏதோ புத்தாடை போட்டோம், மெழுகுத்தி வச்சோம், ஸ்டாரை தொங்க விட்டோம், அவர் வந்தார். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லா விழாக்களும் இந்த எதுக்காக இந்த விழா கொண்டாடப்படும், இந்த எண்ட் என்று சொல்லுவாங்க, முடிவு, பர்பஸ். ஆனால் அதுக்காக நம்ம உற்சாகப்படுத்த ஸ்டார் வந்துச்சு, அவங்க வணங்கினாங்க, இவங்க வணங்கினாங்க, இதெல்லாம் ஹிஸ்ட்ரி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் வி ஆல்வேஸ் அடோர் த மீனிங் பட் லீவ் த எண்ட். நான் அந்த வழிகளை நம்ம எப்பொழுதுமே பாருங்க, தண்ணி எங்கிருந்து வருகிறது போரை போய் பார்க்க மாட்டோம். இந்த பக்கெட்ல தண்ணி இருக்குப்பா, அவ்வளவுதான். அது எவ்வளோ பெரிய போரு உள்ளே இருந்து தண்ணி வருதுங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் பக்கெட்டில் தண்ணி இருக்குப்பா, அதான் மீன்ஸ். அல்லது பைப்பில் தண்ணி வருதுப்பா, பைப்பாக தண்ணி கொடுக்குறது இல்லை, ஓவர் ஹெட்டாங்க தண்ணி கொடுக்குது போரு, போருக்கு தண்ணி வருது பூமி, பூமி யார் படைச்சா கடவுள். நம்ம எல்லாம் இந்த பைப்பையும் இந்த தொட்டியும் தான் வணங்கிட்டு இருக்கோம். அதான் மீன்ஸ். குடில் போடுவோம், ஸ்டார் தொங்க விடுவோம், ஜீசஸ் வைப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் அவர் எதுக்காக வந்து, இதான் மீன்ஸ், இதெல்லாம் வழி. கிறிஸ்து பிறந்தது ஒரு வழி. அது அதனுடைய கொள்கை என்ன? நான் ஏசப்பாவை போல மாறணும், எல்லாரையும் மன்னிக்கணும், அன்பு செய்யணும், நீதிமானா வாழணும், இரக்க செயல் செய்யணும். அதுக்கு தாங்க, அப்படி செஞ்சதாங்க மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இல்லைன்னா கிறிஸ்மஸ் இல்லை. நாம மாறுவோமா? ஹலோ, ஆளப்படுவ வேண்டுமா அல்லது ஆள வேண்டுமா? ஆள வேண்டும். உண்மைதானே? என்ன அவங்க கூட பார்க்க மக்கள் மட்டும்தான் சொல்றாங்க, இந்த பக்கம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ ஜெயிக்கணுமா தோக்கணுமா? இல்லை இதே மாதிரி தோத்துக்கிட்டே இருக்கணுமா? மனம் மாறாத வர there is no Christmas, full Christmas. Praise the Lord. Hallelujah. நாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். யோசிப்போம். ட்ரெஸ் வாங்கிட்டோம், லிப்ஸ்டிக் போடுவோம், ஐப்ரோஸ் போடுவோம், மேக்கப் போடுவோம், ஷூ போடுவோம், எல்லாம் செய்வோம். நான் கடவுளுடைய சாயல்ல இருக்கிறேனா? இந்த கிறிஸ்மஸ் ராத்திரி இந்த மெசேஜை நீங்க நினைக்கணும். இன்று முதல் ஒப்புக்கொடுங்க, இந்த கிறிஸ்மஸ் என்ன மாத்தனையா, மனுஷியா மாத்தனையா, மனுஷனா மாறணும்யா அப்படிங்கிற வைராக்கியத்தோட ஜெபிங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. 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 ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக இருந்த அந்த கடவுளுடைய வழிநடத்துதல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக இது முழு உலகத்துக்குமான அது ஒரு மீட்பாக மாறி போனது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 10வது இறைவாத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். வான தூதர்கள் இடையர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு அந்த விண்ணக தூதர் பேரணி என்ன சொல்லுச்சு? உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதியாருக. ஹalleluya, 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 ஹalleluya.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய பெயரை கூப்பிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய அரசாட்சியின் அத்தனை ஆசீர்வாதங்களும் சொந்தம். ஹalleluya 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 ஹalleluya. நாம ஏதோ சுரண்டி தின்கிற அரசாங்கத்துக்கின் கீழ் வாழ்றவங்க இல்ல, சுயநலத்துக்காக மக்களை சாப்பிடுகிற அரசாங்கத்தின் கீழ் வாழ்கிறவர்கள் அல்ல, மாறாக நமக்காக ஜீவனையும் கொடுத்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் வழங்குகிற கடவுளின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே. ஹalleluya ஹalleluya. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ், இந்த வருஷம் இது ஒரு விடுதலையின் அனுபவமாக இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கின்ற விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்கிற ஒரு கிறிஸ்துமஸா இருக்கணும். இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களை கட்டி வைத்திருக்கிற எந்த காரியத்தையும் ஒப்பு கொடுங்க. அது பாவமாக இருக்கலாம், அவிசுவாசமாக இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம். கடவுளை நம்பாம நம்ம சொல்லுவோம், கோயிலுக்கு போவோம், வருவோம், ஜெபிப்போம், ஆனா கடவுளை சார்ந்து நிற்காத நிலைக்காக இந்த நாளில் அதை ஒப்பு கொடுப்போம். நம்ம இந்த வாழ்வது இதோ சொத்து சேர்க்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதோ ரிட்டையர்மெண்ட் ஆகணும் என்று சொல்லி அதற்காக ஏமாத்துவது, பொய் புரட்டு பேசி வாழ்வதற்காக அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்மை கடவுளை போல மாற்ற செய்கின்றது. அனைவரும் அவரை விசுவசிக்கிற அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாறுமாறு கடவுள் நமக்கு இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். ஆகவே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் என்னை உம்மை போல மாற்றட்டும். ஆண்டவரே, உம்மையே விசுவசிச்சு உம்மையே நம்பி உம்முடைய இறை வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நான் வாழ்வேன். நீர் என்னை மீட்டது உண்மைதான், ஆனால் நான் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை போல வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. ஒப்புக்கொடுங்க. எல்லா கரங்களை விரித்து ஒரு நிமிஷம் என்னத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இந்த மீட்பின் திட்டத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை நான் பாவத்தினாலே நான் இழந்து போன அந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க எனக்கு இயேசு கிறிஸ்து வழியாக கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இனிமேல் நான் அடிமை அல்ல, பாவத்துக்கு, மனுஷங்களுக்கு, பணத்துக்கு, வேலைக்கு, நோய்க்கு அடிமை அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவாலே விடுதலை பெற்ற ஒரு பிள்ளை, மீட்கப்பட்ட பிள்ளை, அதற்கு உரிய வாழ்க்கை வாழும்படியாய் நான் இந்த நாளை மனம் மாறுகிறேன். ஐ am saved and I am converted என்று சொல்லி அப்படி ஒரு அறிக்கையோடு எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கரங்களை தட்டி தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து என்னை மீட்டவரே உமக்கே மகிமை என்று சொல்ல கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை நினைத்து நன்றி சொல்லி பாடுவோம். சந்தோஷமாய் இதை உணர்ந்தோம் என்று சொன்னா 1 லட்சம் ரூபாய் லாட்டரி டிக்கெட் அடிச்சா சந்தோஷப்படல, அதை விட எல்லாவற்றையும் சுதந்திரமாக்குற காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். நன்றி சொல்லி பாடும். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, கரங்களை அசைத்து வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க, 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 நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க, சந்தோஷமாய் வாழ்க,
அனுபவிச்சு பாடுங்க. வாழ்க ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். கடவுளை தேடுகிற அனைவருக்கும் மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பணத்தால வர சந்தோஷம் அல்ல, சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவால் வருகிற மகிழ்ச்சி. சந்தோஷமாய் சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார். வாய் திறந்து சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். உணர்ந்து சொல்லுங்க. வழி தப்பி நான் தீர்ந்தேன். ஒவ்வொருவரும் தெரிஞ்சோம். பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. ஹோ அந்த இந்த நாளில் பாவம் நீங்கிற்றே. ஹோ சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷமாய் உலகம் தர முடியாத சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க சந்தோஷமாய் வாழ்க உன் நாமம் வாழ்க. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் நிரப்பும் ஆண்டவர். ஒரு உன்னத வல்லமையால் நிரப்புங்க. பிள்ளைகள் மறுரூபமாகட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவால் உண்டான அந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும். தேவை தேவா வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா. வாய் திறந்து இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. வாய் திறந்து எல்லாரும் ஹalleluya ஹalleluya. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்பு வல்லமை பொழிந்திடும் நிரப்பும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் நிரப்பும். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா வாய் திறந்து ஹalleluya ஹalleluya. அப்பா அப்பா ஒரு அனுபவத்துக்களை நடத்தும் ஆண்டவரே. அப்பா அற்புத அடையாளங்கள வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்பா இருள் விலகட்டும். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சகல விதமான கட்டுகள் வெளியேறட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற எல்லா காரியங்கள்
இந்த பிள்ளைகளை விட்டும் இவர்கள் குடும்பங்களை விட்டும் வெளியேறட்டும் ஆண்டவர். அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா ஒவ்வொருவரையும் நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த அன்பை புரிந்து கொள்கிற ஞானத்தை தாங்கப்பா, உணர்வை தாங்கப்பா. அப்பா பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அப்பா உலகம் எங்கும் நிரப்பி இருக்கிற அந்த அன்பை பிள்ளைகள் அப்பா புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நிரப்பும் சுவாமி, அபிஷேகம் சுவாமி, அபிஷேகம் சுவாமி. ஒரு நெருப்பு இறங்கட்டும் சுவாமி, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள இறங்கட்டும் சுவாமி. ஒரு நெருப்பு இறங்கட்டும் சுவாமி, ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. உம்முடைய ரட்சிப்பின் வல்லமையினாலே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே பிள்ளைகளை நிரப்பும் சுவாமி. உமக்குரிய ஒரு சேனை எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் நிரப்பும் சுவாமி, நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. உங்களை மீட்க வல்லவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. இரக்கமாயிரு சுவாமி, இரக்கமாயிரு ஆண்டவரே, இரக்கமாயிரு ஒவ்வொரு குடும்பத்தின் மேல. இயேசுவே 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 இயேசுவின் நாமத்திலே அப்பா பிதாவே வந்து நிற்கிறோம் சுவாமி. என் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நிற்கிறோம். ஆமென். விடுதலை செய்யுங்கப்பா. ஆமென். ஹalleluya. இயேசுவே இயேசுவே. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நிரப்பும் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே இயேசுவே. விடுதலை தாங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே. சரீர சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆமென். குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாங்கப்பா. ஆமென். அநேக பெற்றோர்கள் கவலையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அத்தனை பிரச்சனைகளையும் நீர் தீர்த்து வைப்பீராக சுவாமி. ஆமென். நீர் முன்னின்று அத்தனையும் நடத்தி கொடுக்க போவதற்காக நன்றி ராஜா. ஆமென். மகனே மகளே பயப்படாத. ஒண்ணுதான் சொல்றாரு, பயப்படாத பயப்படாத. கடவுள் உன்னோட கூட இருக்கிறார், ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. நீ உன் வேண்டுதல்களை கடவுள் கேட்கிறாரு. உன் பிள்ளை நலமுடன் வாழ்வா, ஓ மகன் நலமுடன் வாழ்வா. உன் கர்ப்பத்தின் கனியை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. குழந்தை பாக்கியத்தை கடலை கொடுக்கிறாரு. திருமணத்தை கட்டவிழ்த்து விடுகிறார். தடைகள் அத்தனையும் கட்டி போடுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே இவர்களை அடக்கி ஆளக்கூடிய அத்தனை பொல்லாத அந்தார சக்திகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி போடப்படுவதாக. கட்டி ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் தள்ளுறப்பா. அத்தனை சரீர நோய்கள், கடன் தொல்லைகள், எதை தொட்டாலும் தரித்திரம், இல்லாமை, தடைகள் அத்தனையும் வேரோட பிடுங்கி இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தள்ளுகிற ஆண்டவர். ஆமென். அத்தனை பேர் விடுதலை அடைவார்களா, ஆமென். சுகம் பெறுவார்களாக, ஆமென். ஆன்ம நலம் உண்டாவதாக, ஆமென். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக சுவாமி. ஆமென். யாரும் கடன் வாங்க கூடாதப்பா, கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. ஹalleluya. அத்தனை பேரையும் உங்களுடைய பரலோக ராஜ்யத்துல அங்கீகரிச்சுக்குங்கப்பா. உங்க பிள்ளைங்கப்பா ஒரு குறை இல்லாம வாழட்டும் சுவாமி. ஆமென். சரீர சுகம், ஆன்ம சுகம், வாழ்க்கையில் சுகம் உண்டாகட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஆமென். அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், விடுதலை எல்லாம் உண்டாவதாக சுவாமி. இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நிரப்புவதாக சுவாமி. ஆமென். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்கள் கம்பெனி இன்ஜினியர், சூப்பர்வைசர்ஸ் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. விடுதலை செய்யுங்கப்பா. எல்லாருக்கும் கடவுள் நீங்க தானப்பா. ஆமென். தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து போடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். உலகெங்கும் வாழக்கூடிய அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க டாடி. ஆசீர்வதிங்க. இந்த பிராமிஸ் லேண்ட்ல இருந்து இதோ அத்தனை பேருக்கும் சுகம் உண்டாகட்டும். ஆமென். வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆமென். மகிழ்ச்சி கட்ட
கட்டளையிடுங்கப்பா, கட்டவிழ்த்து விடுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. பயத்தை கட்டிப்படுங்கப்பா. ஆமென் பயம் கலக்கம் எடுத்துப்படுங்கப்பா. ஆமென். வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளை தாயை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆமென். சர்க்கரை வியாதிகள், கண்களில் இருக்கக்கூடிய வியாதிகள், சரீர நோய்கள், கர்ப்பப்பையில் இருக்கிற நோய்கள், இயேசுவே இயேசுவே கொடுக்கப்படும். சிறுகுடல் பெருகுடல் இருக்கக்கூடிய நோய்கள், எலும்பு சதை, லங்ஸ், லிவர், கால் பிளாடர், ஹalleluya ஹalleluya. மூளை நோய்கள் அத்தனையும் சுகமாவதாக ஆமென். போவலிய பரிபூர்ண சுகத்துக்குள் நடத்துவீராக. ஆமென் ஆமென். வருகிற கிறிஸ்மஸ் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் நீதிமான்களா மாறி ஆமென் உம்முடைய சொந்த சுவிகார பிள்ளைகளா, ஆமென் இந்த உலகத்தை ஆளுகிற பிள்ளைகளாய் ஆமென். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி கூறி ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற உணர்வோடு நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஆமென் ஆமென்.